வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான உரிமை தொகை இது இருந்துச்சு இல்லையா? அதில் வந்து நிறைய பேர் நீக்கியிருக்காங்க. எதனால் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆர்டிஐ மூலம் தகவல் வந்து வெளியே இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமா வராதா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீக்கியிருந்தாங்களா, மேல்முறையீடு எப்படி பண்ணுறது, அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகலாம். நம்ம இ சேவை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அது கீழே இப்போ இந்த உரிமை கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1,27,000 பேர் வந்து நீக்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 1,15,00,000 பேர் கொடுத்துருந்தாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் வந்து 1,14,00,000 பேருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்றாங்க பிரஸ் நியூஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து 1,27,000 பேர் பெண்கள் வந்து நீக்கப்பட்டதற்கான காரணமான பல நிபந்தனைகள் விதிமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகிறது. இது நீக்கங்களுக்கான சில முக்கிய காரணங்கள் வந்து பின்வருமாறு. வருமானம் வந்து 2,50,000 லட்சம் மேல இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு. அதே மாதிரி நிலம் வந்து 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மின்சாரம் மின்சாரம் வந்து 36 யூனிட் மேல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. அரசு வேலையில வந்து யாருன்னா மாநில அரசு இருந்தாலும் சரி, மத்திய அரசு இருந்தாலும் சரி, அரசு வேலை யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உரிமை தொகை வந்து கிடைக்காது. ஆவணப்பிழைகள் இது வந்து ஆவணப்பிழைகளும் இறப்பு வந்து 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து அது கிடையாம இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இப்போ வந்து 1,15,00,000 பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து 1,14,00,000 பேருக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுன்னா உங்களோடது எலிஜிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாசம் ஒரு சில பேருக்கு வராம இருக்கும். அதுல யாருக்குன்னா 1,27,000 பேருக்கு வந்து வராம இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி வரலன்னா உங்களோட எலிஜிபிள் கேட்டகரியில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கான மேல்முறையீடு வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் மாசம் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாசம் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் கேட்டகரி வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க அதில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம். இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய அதாவது மகளிர் உரிமை தொகை மீண்டும் விரிவாக்கப்படும் அரசு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்த பயணியாளர்கள் சேர்க்கும் முன்மொழிவு உள்ளன. குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்பாக இது குறித்து ஆலோசனை நடக்க உள்ளன. தவறான புரிதலில் தீர்வு. ரேஷன் கார்டு இருந்தால் உரிமை தொகை கிடைக்கும் என எண்ணிய பல திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் தெளிவுபடுத்தி திட்டத்தின் நிபந்தனைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதனால் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்கள் பயனடைவார் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது அப்படின்றது வந்து வெளியாகிருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா அரிசி அட்டையே வந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு வந்து இது எல்லாமே மானியம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. அது வந்து கிடையாது. இதில் தகுதி வாய்ந்தவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1,27,000 பேருக்கு வந்து கொடுத்தும் இப்போ வந்து தகுதி வந்து நீக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா வந்து மேல்முறையீடு பண்றதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி காரு, பைக்கு, கனரக வாகனங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீக்கப்படுவாங்க. இப்போ இடையில கூட நீங்க ஏதோ இப்போ வாங்குனீங்க அப்படின்னாலையும் நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். வேற எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை பாய்.